யூடியூப் நண்பர் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இப்போ பஞ்சாப் கிங்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் விளையாடுறது மேட்ச் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமானவே சொல்கிறேன், ரசிகர்கள் சொன்ன மாதிரி தான் நடக்குது. ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, டோனியை வச்சு இவங்க சம்பாரிச்சிக்கிறாங்க, டோனியை வச்சு சிஎஸ்கே சம்பாரிச்சிக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மையான இது. ஒரு ரசிகர் சொன்னார், சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர் ஒருத்தர் சொன்னார், நான் சென்னை சூப்பர் கிங்ஸோட தீவிர ஃபேனுங்க, ஆனால் ஏன் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேனாக இருக்கேன்னு எனக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய ஒரு ஆளை உள்ளே வச்சுக்கிட்டு நான் அவரை தான் வச்சு ஆடுவோம். அவர் 15 தேதி 16 ஓவர் 17 ஓவருக்கு அப்புறம் தான் ஆடுவார். அதுக்கு முன்னெல்லாம் இறங்க ஆட மாட்டார். அவருக்கு முழங்கால் வலி, கை கால் வலி, இடுப்பு வலி அப்படின்னு சொல்கிறாங்க. டீமில் இருக்க அந்த கோச் ஸ்டீவன் ஃப்ளீமிங்கா அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரசிகர் சொன்னார். அது உண்மை தான். உண்மையிலுமே சொல்கிறேன், சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்படிலாம் ஆடினீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் ஐபிஎல் மேட்ச் ஆரம்பித்ததுலேருந்து சென்னை சூப்பர் கிங்ஸு எவ்வளோ ரெண்டுலாம் அசால்ட்டாக சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே சென்னை சூப்பர் கிங்ஸு ஒரு 100-180 மேலே 2 போனால் அதை சேசிங் பண்ண முடியல. ஏன் முடியலன்னா, சரியான ஓப்பனிங் பேட்டர்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஷேன் வாட்சன் இருந்தார், நிறைய பேர் மெக்லம் இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல, பட் நிறைய பேட்ஸ்மேன் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பேட்ஸ்மேன் ஃபார்ம் அவுட் ஆன பேட்ஸ்மேனெல்லாம் எடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸில் வச்சா அப்புறம் எப்படியா சென்னை சூப்பர் கிங் டீம் ஜெயிக்கும்? தீபக் குட்டா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி இவங்களை ஃபஸ்ட்டு தூக்கிட்டு வேறு யாராவது யங் கிரிக்கெட் பிளேயரை கொண்டாங்கப்பா உள்ள. அப்போ தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கும். இல்லைனா சென்னை சூப்பர் கிங்ஸ் மறுபடியும் தோக்கத்தான் போகுன்றது என்னுடைய கருத்து. நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த மேட்ச்லேயும் அதே நடக்க போகுது. ஏன்னா ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டுருக்கு. அவங்க சொல்கிற மாதிரி இந்த கமெண்டேட்டர் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா வர்ணையாளர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 150க்கு மேலே போனால் சிஎஸ்கே ஜெயிக்காது, பேட்டிங்கில் ரன் சேஸ் பண்ணாது, ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது இப்போ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வணக்கம்.